உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல எங்களுக்காக டைம் ஒதுக்கி இந்த மார்னிங் ஹவர் சாலரியில வந்து ஜாயின் பண்ணதுக்கு எனக்கு பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மீ. நான் இந்த துறையில் வந்து கடந்த 15-20 வருஷமாக இருக்கிறேன். ஸோ கடந்த முதலில் ஒரு 10 வருடங்கள் வந்து புரோக்கிங் ரிலேட்டட் கம்பெனிஸ்ல இருந்தேன். ஒரு 7 இயர்ஸ் இப்போ வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இதில் நான் பார்த்த அனுபவங்கள், முதலீட்டாளர்கள் எவ்வாறு வந்து நாங்கள் சரியாக இன்வெஸ்ட் பண்ணாத இருக்கிறார்கள், எவ்வாறு இன்வெஸ்ட் பண்ணி வெற்றி பெறுகிறார்கள், அந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணுவதற்காக இருக்கிறோம். இந்த M2W கான்செப்ட் இப்படிங்கிறது ஒரு நல்ல முதலீட்டாளருக்கு சரியான ஒரு முதலீட்டு அனுபவத்தை கொடுத்து அவங்களுக்கு வழிநடத்தி அவங்களுக்கு த்ரூ அவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை எப்படி கொண்டு போய் கொடுத்து ஒரு லாபகரமான ஒரு முதலீட்டை அடைய முடியும் என்பதற்கான சிறந்த ஒரு வழியாக இந்த M2W நாங்கள் தேர்வு செய்து கடந்த 2 ஆண்டுகளாக பல முதலீட்டாளர்களை இதில் அணைத்து பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த M2W மெயின் கான்செப்ட் வந்து நம்ம உடனே ஷார்ட் பீரியட்ல பணம் பண்ற ஐடியா கிடையாது. ஒரு லாங்கர் பீரியட்ல ஒரு டிசிப்ளினா, ஒரு பிஹேவியரா, ஒரு ஸ்ட்ரக்சரலா கொண்டு போய் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு நல்ல முதலீட்டாளர் கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அதை பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது. எங்கள்கிட்ட நிறைய ஒரு சம் ஆஃப் த கிளைண்ட்ஸ் இருக்காங்க. தே ஆர் ஆல்சோ ஹேவிங் த லாட் ஆஃப் குட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுல எக்ஸிஸ்டிங் கிளைண்டா இருந்தாலும் சரி, நியூ கிளைண்டா இருந்தாலும் சரி, அவங்களோட தேவைகளை அறிந்து அதற்கு தகுந்த மாதிரியான முதலீட்டு முடிவுகளை எடுத்து அவங்களோட ரிஸ்கை அனலைஸ் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்டை வந்து நம்ம கைட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி ஒரு சக்சஸை கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த முதலீட்டு M2W கான்செப்ட். இந்த M2W கான்செப்ட்ல சில ஸ்ட்ரக்சரல் நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் பேஸ்ல அவங்களுக்கு வந்து இந்த முதலீட்டு எக்ஸ்பீரியன்ஸையும் முதலீட்டு தேர்வுகளையும் கொடுக்குறோம். ஸ்லைடு. இப்போ இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சேவிங் ஹேபிட்டை கிரியேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ஸ் மென்டாலிட்டியை வந்து நம்ம கிரியேட் பண்றோம். சேவ் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்றோம் அப்படிங்கிற ஹேபிட் உருவாகிறது. அதுக்கப்புறம் அந்த சேவிங்ஸை வந்து முறையான இடத்தில், சரியான தருணத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு நம்ம இந்த ஹேபிட்டை கிரியேட் பண்றோம். அந்த நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலிக்கு கரெக்டான ஒரு இன்சூரன்ஸ் கவர் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்றோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த விதத்துலையும் வந்து அது பாதிக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கான தேவைகள் இன்சூரன்ஸ் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து கவர் பண்றோம். 4th வந்து கன்சிஸ்டண்டா இதை 3ஐயும் நம்ம பண்றோமா. ஃபர்ஸ்ட் வந்து சேவிங் கிரியேட் பண்றோம், 2வது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கிரியேட் பண்றோம், 3வது வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத கவர் பண்ணிடுறோம், 4வது வந்து இதை 4ஐயும் தொடர்ந்து நம்ம கன்சிஸ்டண்டா பண்ணும்போது நமக்கு ஒரு சரியான ஒரு பாதை கிடைக்கிறது. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாதை. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து M2W முக்கியமான ஒரு சாராம்சம் என்னன்னா, ஒரு முதலீட்டாளர் வரும்போது முதலீட்டாளருக்கு வந்து வேரியஸ் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இப்போ என்னால் வந்து மாதம் ஒரு 5,000 சேவ் பண்ண முடியும், சில பேரால் வந்து 10,000 20,000 சேவ் பண்ண முடியும். முதல்ல வந்து எந்த பர்பஸுக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றோம். அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் வந்து அந்த டைம் பீரியட்ல அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ண போறோம். லெட் அஸ் சே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 2 lakh rupees நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த 2 lakhக்கு நம்ம எவ்வளவு டைம் எடுத்துக்கிறோம். 3வது வந்து கார்பஸ், அதுக்கு நமக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றோம். இதை 4ஐயும் இந்த 3ஐயும் கணக்கில் எடுத்துட்டு ஒவ்வொரு இன்வெஸ்டரோட அவங்களோட ரிஸ்க் அப்பிடைட் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம அசர்டைன் பண்றோம். ஒரு ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது உங்க கோல் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து 2 lakhனா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 5,000 SIP நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஒரு வருஷத்துக்கு நம்மளால வந்து 60,000 அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. எப்பெல்லாம் மார்க்கெட் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதோ இல்லை நம்மளோட வந்து சர்ப்ளஸ் மணி இருக்கோ அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு வருஷத்துல 4 டைம் லம்சமா ஒரு
10,000 பண்ணும்போது 40,000 ஆகுது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா கார்பஸ் ரொக்கேட் எவ்வளவு, நம்ம கோல் எவ்வளவு, நம்ம டைம் அப்படிங்கிறது ஒரு முடிவாயிடுது. இதை பேஸ் பண்ணி அந்த இன்வெஸ்டரோட ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்து நாம மியூச்சுவல் ஃபண்டோட ப்ராடக்டை வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் ஒரு 5,000 சேவ் பண்றவங்க 3 months ஒன்ஸ் 4,000 ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 2 yearsல அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட், தட் இஸ் ஐ எம் சேயிங் தட் கோல் 2 lakhங்கிறது என்னோட முதல் இலக்கு. அப்படிங்கும் போது அந்த முதல் இலக்கை அடைவதற்கு இந்த மாதிரியான ப்ராடக்டை எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தணும், எப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நம்ம சுவிச் பண்ணணும், எப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வேற இன்வெஸ்ட்மெண்ட் மாறணுங்கிறது துறை சார்ந்த வல்லுநர்கள் மூலமாக கரண்ட் மார்க்கெட் சினாரியோ பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸா கைடன்ஸும் சப்போர்ட்டும் கொடுத்து உங்களை வந்து வழிநடத்துறது நோக்கம்தான் முதலீட்டு M2Wங்கிற ஒரு ப்ராடக்ட். ஸோ இதுல வந்து everybody they are having the own job, they are having the own business, everybody is occupied. ஈவன் உமன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் ஃபேமிலி நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து போதுமான டைம் அவகாசம் இருக்கிறது இல்லை. இன்னைக்கு மார்க்கெட் வந்து there are a lot of factors to react. So externally, internally, politically, industry wise நிறைய வந்து செக்டார் வைஸ் மாறியும். இதை துல்லியமாக வந்து கணக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் டைம் கிடையாது. ஸோ அதனால ஆஸ் ஏ அவர் ஆர்கனைசேஷன் வி ஹாவ் ஸ்ட்ரக்சர், வி ஹாவ் செப்பரேட் ரிசர்ச் யூனிட், செப்பரேட் ஸ்ட்ராட்டஜி யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரிசர்ச் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போன பீரியட்ல வந்து கவர்மெண்ட் ஹஸ் ஸ்பெண்ட் மோர் மணி இன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விச் யூ ஹவ் ஐடென்டிஃபைட். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணும்போது 14 லட்சம் கோடி வந்தது. இப்போ நாம என்ன பண்றோம்னா ரிசர்ச்சோட வேலை என்னன்னா, இந்த மாதிரி டேட்டாஸ் வந்திருக்கு, இந்த டேட்டாஸை வச்சு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ராட்டஜிஸ் நோட் பண்ணா கவர்மெண்டோட பணம் வந்து இத்தனை லட்சம் கோடி வருதுன்னா provided the money goes to the big player to the industry. இப்போ இந்தியாவில் உள்ள பிக் கம்பெனிஸ் வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அதுல பெனிஃபிட் கிடைக்கும். இதை வந்து முன்கூட்டியே தெரிந்து, இதை தான் நான் சொல்றேன் வந்து ரிசர்ச் டேட்டா வச்சு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி, ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த துறை சார்ந்த பங்குகள்ல இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற சஜஷனை கொடுக்கறது தான் மெயின் கோல். இது என்ன ஆகும்னா, இது மெட்டீரியலைஸ் ஆகி உங்களுக்கு இதுல வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த மார்க்கெட்ல வந்து அது ஷேர் வேரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வர்றதுக்கு வந்து இட் டேக்ஸ் டைம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், அது சிறுக வந்து மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் ஒரு ஆலோசகரோட ரோல் வந்து பிளே அவுட் ஆகுது. ஸோ சரியான பங்குகளை தேர்வு செய்து அந்த முதலீட்டாளர் கொடுத்து அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வந்து அதை பீக் அவுட் ஆகும்போது அதுலேருந்து வெளியில் வந்துட்டு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வருதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் எங்களோட ரோல். தட் இஸ் த கைடன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு கண்டினியூவாக இருக்கும். நெக்ஸ்ட், இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை டிசைட் பண்ணியாச்சு, தேர்வு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மைல்ஸ்டோன் வெல்த்ல மெயின் கான்செப்ட் என்னன்னா, இதுல வந்து எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற இன்வெஸ்டரும் புதுசா ஜாயின் பண்ண இன்வெஸ்டரும் ஃபர்ஸ்ட் யூ கேன் மேக் என்ஷூர் தட் எஸ்ஐபிங்கிற ஒரு கான்செப்டை நீங்க கிரியேட் பண்ணணும். ஏன்னா everybody is aware that we are not going to judge the market when it's going up, when it's going downங்கிறது யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஒன் திங், every 5 years there will be the market opportunity, every 5 years there will be the bull run. ஸோ இதுல வந்து எக்ஸைப்டிங் த கான்செப்ட் என்ன ஆகும்னா, நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் இறங்கும், இல்லை இன்னும் கொஞ்சம் இறங்கின அப்புறம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு அவாய்ட் பண்ணி மாசம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அமௌண்ட்ல பேங்க்ல அது டெபிட் ஆகி அந்த யூனிட்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த வருஷம் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து நம்மளோட இன்கம் ஜாஸ்தி ஆகும்போது ப்ரொபோர்ஷனேட்டா அதற்கான ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ணணும். ரெண்டாவது வந்து மார்க்கெட் எப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம லம்சம் பண்ணணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்குது, எப்போ இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது எங்கள்கிட்டேருந்து எங்களோட ரெஸ்பெக்ட் யாரும் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. பிகாஸ் வி ஆர் க்ளோஸ்லி வாட்சிங் த மார்க்கெட், வென் டு இன்வெஸ்ட், வென் டு இன்க்ரீஸ் த இன்வெஸ்ட்மெண்ட், வென் டு எக்ஸிட் த இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வந்து உங்களுக்கு வரும். இப்போ சாதாரணமாக ஒவ்வொரு தனி இன்வெஸ்டரும் அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டா கூட இருக்கும். இப்போ என்னால் வந்து 1 கோடி அச்சீவ் பண்ணணும், இன்னொருத்தரால் வந்து 50 lakh அச்சீவ் பண்ணணும், இன்னொருத்தரால் வந்து 25 lakh அச்சீவ் பண்ணும்போது அவங்களோட பொருளாதார வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரொபோர்ஷனேட்டா ஒரு உங்க இன்கம்ல ஒரு 20% சொல்லுவாங்க. ஸோ உங்களால அதை சேவ் பண்ணும்போது வருஷம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறதும் லம்சம் போடும் போதும் உங்க ரீச்சிங் ஆன கோல் வந்து அட் த ஏர்லியஸ்டா இருக்கும். ஸோ காமனா வந்து எஸ்ஐபி லம்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்ரி இயர்ஸ் வந்து காம்பவுண்டிங், வாட் எவர் த மணி இன்வெஸ்டட் இன்
this year, next year will be compounding, next year will be compounding. Year on year வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறதுனால அடையக்கூடிய கோலோட அமௌண்ட் வந்து ரீச் ஆகிறது வந்து at the earliest இருக்கும். இது exactly we can't predict, say that you can invest in 5,000 or you can invest in 10,000 or you can invest in, depends upon the your earning capacity and investment capacity you have to allot it. So இப்போ வந்து செகண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்டோட அட்வைஸ் வந்து இந்த M2Wல நீங்க எஸ்ஐபி மூலமாக தான் மினிமம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் அப் பண்ணி அதுக்கப்புறம் உங்க லம்சம் பண்ணும்போது உங்க கார்பஸுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு இது மிகவும் உதவியா இருக்கும். நெக்ஸ்ட், ஸோ இந்த M2Wல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு கார்பஸை கிரியேட் பண்ணும்போது நமக்கு வந்து சில விஷயங்களை நம்ம இதில் என்ஷூர் பண்ணிக்கணும். உங்களோட ஃபேமிலியோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். அது மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாருக்கும் தெரியும், அது முக்கியம். எமர்ஜென்சி ரிசர்வ், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரியில் 3 monthsோ இல்லை 6 monthல உங்களோட எக்ஸ்பென்ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கணும். என்னோட அனுபவத்தில் சில பேர் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் there is a emergency in the family, they are taking out the money. இப்போ அது என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு பர்பஸுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த பர்பஸை ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு 3 years அரசாம் டைம் இருக்கு. அந்த பீரியட்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்ததுன்னா, ஏன்னா மார்க்கெட்ல வாய்ப்புகள் எப்போது வருகிறது என்பது சொல்ல முடியாது, ஆனால் கண்டினியூஸான அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்துவதற்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுப்புற வந்து there are the emergency happen to the family, they break the SIP and take out the money. After a certain they will start and continue with this. இதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் 2 இருந்ததுன்னா இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம கண்டினியூஸான நம்ம முதலீட்டை வந்து கண்டினியூ பண்ணி நாம் அந்த 3 years அதை பண்ணும்போது நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். எமர்ஜென்சி ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் அன்டுவா எக்ஸ்பென்சஸ், ஏதாவது வந்து அன்நோட்டிஸ்டு எக்ஸ்பென்சஸ் நம்ம ஃபேமிலியிலையோ வந்ததுன்னா நம்ம அதை கவர் பண்ணுறதுக்கு எப்போதுமே 3 months சேலரி ஆர் 6 month ஒரு உங்க ஃபேமிலியோட எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்க ரிசர்வா வச்சுக்கும் போது எந்த விதத்திலையும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகாம இந்த growth சைக்கிள் வந்து growth ஜேர்னி வந்து கண்டினியூவா இருக்கும். ஸோ இந்த M2Wல நாங்கள் இதையும் எம்பசைஸ் பண்றோம். டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் எமர்ஜென்சி ரிசர்வ் நீங்க வந்து சேஃபா வச்சுக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் தடைப்படாம உங்களோட கண்டினியூஸான ஜேர்னி போகும். நாம எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளோட மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. நெக்ஸ்ட், இந்த M2Wல நாங்க சொல்லி கொடுக்கறது என்ன அப்படின்னா, எங்களுக்கு துறை சார்ந்த வல்லுநர்கள் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்களோட அனுபவங்களுக்கு உங்களுக்கு வந்து மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். எங்களோட எக்ஸிஸ்டிங் போலியோல நீங்க வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். இப்போ எங்கள்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை கண்டினியூ பண்ணும்போது wherever we have invested we will be taking 100% responsibility, grow our money and save our money without having the risk. So there will be the market risk will be there. ஒரு கால்குலேட்டட் ரிஸ்காக நம்ம பண்ண முடியும். இது இல்லாம எக்ஸிஸ்டிங்கா நீங்க அவுட் சைட்ல உங்களுக்கோட இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கனாலும் அந்த எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு மெட்டிகுலஸ் ரீபேலன்சிங், அதாவது வந்து ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா இப்ப இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜாஸ்தியா இருக்கு, PSU ஜாஸ்தியா இருக்கு, மார்க்கெட் வந்து அந்த செக்டாருக்கு வந்து வேல்யூவேஷன் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்ப மிட் அண்ட் ஸ்மால் ஏரியால வந்து பீக்ல இருக்கு. மெட்டிகுலஸ் ரீபேலன்ஸ் அப்படிங்கிறது wherever the peak we can exit, wherever the opportunity in low, by wherever that place we are going to invest, that we are going to suggest. அதாவது வந்து எந்த ஒரு செக்டாரோ துறையோ ரொம்ப அதிக வளர்ச்சியில இருக்கும்போது அதுல எக்ஸிட் பண்ணி அடுத்த ஒரு ஆண்டுகள் 2 ஆண்டுகளுக்கு எங்க வாய்ப்புகள் இருக்கோ அந்த ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணி நாம அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த ரீபேலன்சிங் ஆஃப் போர்ட்ஃபோலியோங்கிறோம். அது வந்து நாட் ஓன்லி ஃபார் அவர் ரெக்கமெண்டட் ஃபண்ட்ஸ், we can also suggest எக்ஸிஸ்டிங் உங்கள்கிட்ட என்னென்ன ஃபண்ட்ஸ் இருக்கோ அதையும் நம்ம வந்து ரீபேலன்ஸ் பண்ணி அக்கார்டிங் டு த கரண்ட் மார்க்கெட் செனாரியோல உங்களுக்கு எதுல இன்வெஸ்ட் பண்ணா ஃபியூச்சர்ல உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குமோ அதை எங்களால பண்ணி கொடுக்க முடியும். நெக்ஸ்ட், ஸோ கடந்த 20 வருஷமா நான் இந்த மார்க்கெட்ல இருக்கேன். எவரி 5 years என்னால வந்து ஒரு புல் ரன்னையும் ஒரு பேர் ரன்னையும் பார்க்க முடியுது. இப்ப மார்க்கெட் சைக்கிள் எப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து கிரீடியா இருக்கும். ஸோ மார்க்கெட் உச்சத்துல இருக்கும்போது அதே மாதிரி வந்து சில சமயத்துல வந்து பேரா இருக்கும். ஸோ இப்போ வந்து இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஹைல இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஈக்விட்டியில இல்லாம மற்ற அதர் கிளாஸ் லைக் வி ஆர் ரெக்கமெண்டிங் ஃபார் கோல்ட் அண்ட் சில்வர் அண்ட் டெட். ஸோ இது அதர் asset class not only depends only the
equity, we can also, wherever the market high, by the time we cannot stop our investment, we can change it our investment area. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ஹைட்ல இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த சில்வர் அண்ட் கோல்டு அண்ட் டெட் ஃபண்ட்ல நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். மியூச்சுவல் இப்போ M2W இருக்கிற இன்வெஸ்டர் எல்லாருமே இப்போ ஈக்விட்டியில நம்ம ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்க வந்து கன்சிடர் பண்ணி இந்த அசட் கிளாஸ்லயும், இந்த அசட் கிளாஸ்ல நம்ம எதுக்காக இன்வெஸ்ட் பண்றோம்னா, பீக் ஹவர்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது தேர் ஆர் லாஸஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து இந்த அசட் கிளாஸ்ல நம்ம சேஃபர் பிளேஸ்ல பண்ணும்போது ரிஸ்கை வந்து 100% குறைச்சிடும். நமக்கு வந்து லாபம் அதிகம் இல்லைன்னா கூட நஷ்டங்கள் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மார்க்கெட்டோட எதுக்கு நாங்கள் வந்து 3 to 5 years அப்படின்னு சொல்றோம்னா, ஃபாஸ்ட் வரலாறு, ஃபாஸ்ட் ஹிஸ்டரி மார்க்கெட்டோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மைனஸ்ல இருக்கும். ஸோ பீப்புள் நாட் ஸ்டாப் அண்ட் ரன் அவே த எஸ்ஐபி. வி ஆர் நாட் அட்வைஸ் டு தட். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அடிஷனல் லம்சம் பண்ணி உங்களோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஜாஸ்தி பண்ணும்போது வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் டைம் டு ரிவைவ். ஸோ இந்த குவைட் ஹேப்பன். ஸோ எவ்வரி 5 years வரும்போது திருப்பி அடுத்த சைக்கிள் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து புல்ரன் வரும்போது நாம வந்து அந்த பெனிஃபிட்டை உள்ள அடைய முடியும். ஸோ ஓவர் கிரீடியாக இல்லாமல், ஓவர் ஃபியராக இல்லாமல், ஃபியர் போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ whenever the market down. ஸோ இப்போ என்னோட அனுபவப்படி ஒரு இன்வெஸ்டர் வந்து 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா 3 times the பியர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்டேஜ் மேட்டர் சொல்லுவாங்க. முதல்ல ஒரு 33,000, அடுத்தது ஒரு 33,000, அடுத்தது ஒரு 33,000. இந்த மாதிரி ஸ்டேகரா இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களோட வெயிட்டட் ஆவரேஜ் பெட்டரா இருக்கும். ஸோ எக்ஸாக்ட்லி வி ஆர் நாட் கோயிங் டு ப்ரிடிக்ட் when the market is going down or going up. We have to invest in staggerly whenever the down. இப்போ இதுலேருந்து மேலே போயிருந்தாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், இதுலேருந்து கீழே வந்தாலும் நாம திருப்பி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டேகரா இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் யூனிட் வில் பி get better. So this is the market side. Why I am putting this slide? Because market is not going the one direction. Market is going the different direction. We can't exactly predict when it's going to up and when it's going to down. But we have to participate whenever the down. So next cycle வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும்போது definitely we are going to win. So we are not going to time the market, but we can get the opportunity. மார்க்கெட்ல எப்போ எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறோம். இந்த மைல்ஸ்டோன் வெல்த்தோட நோக்கம் என்னன்னா, எங்ககிட்ட இருக்கிற மார்க்கெட் நாலேஜ், இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி அதன் மூலம் உங்களுக்கு பெனிஃபிட் அடைஞ்சு, இதெல்லாம் வந்து ஒரு துறை சார்ந்த வல்லுநர்கள் மூலம், எக்ஸ்பர்ட்ல இருந்து எங்க ஆரம் மூலம் உங்களுக்கு கன்வே ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு குறித்த நேரத்தில் எங்களால் சொல்லி உங்களோட லாபத்தை வந்து நிறைவு செய்ய முடியும். நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன் வந்து பிஹேவியர் ஓரியன்டட். ஸோ போரிங் மார்க்கெட் வந்து சம்டைம் வந்து ஒரு 1 year நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பெருசாக வந்திருக்காது. ஸோ என்ன ஆகும், அந்த சமயத்தில் வந்து நீங்கள் மார்க்கெட் வந்து பேரா இருக்கும்போது யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் எஸ்ஐபி அண்ட் புட் சம் லம்சம். இப்போ வந்து இன்னொரு மார்க்கெட் எப்படின்னா எக்ஸைட்டட் மார்க்கெட், அதாவது வந்து ஒரு பீக்ல இருக்கும் போதும் நம்ம அதை வந்து வி ஹாவ் டு கெட் அவுட் ஆஃப் த வாட் எவர் த பீக். ஸோ அந்த வேல்யூவேஷன் எங்கெல்லாம் உங்களுக்கு ஹையா இருக்கும்போது, மார்க்கெட் பீக்கா இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும். ஸோ இந்த அட்வைஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா, உங்களோட ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு, மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆயிருக்கு, எந்த சமயத்தில் நம்ம அடிஷனல் அம்சம் எஸ்ஐபி போடணும், எந்த சமயத்தில் அந்த ஃபண்ட்லேருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட அட்வைஸ் மூலமாக உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு ஃபாலோ அப்பும் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். ஸோ மார்க்கெட் பிஹேவியர் வந்து நம்ம வேரியஸ் டைப்பாக இருக்கலாம். ஸோ அப்ஸாக இருக்கலாம், டவுனாக இருக்கலாம். பட் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் தாட், தட் இஸ் பிஹேவியர். ஸோ வந்து நம்ம பாலிசி படி தான் அந்த ப்ரொசீஜர் படி இது பண்ணும்போது, அந்த பிஹேவியர் ஆஸ்பெக்ட் இருக்கும்போது நாம இதுக்காக வந்து ஃபியர் பண்ண வேண்டாம். ஸோ ஒரி பண்ண வேண்டாம். whenever the market downs, whatever we invest down அப்படிங்கிறது ஒரி பண்ணோம். நாம தேர்வு செய்யக்கூடிய பங்குகள் ஆறு முதலீட்டுகளாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கும், சிறந்த முதலீடாக இருக்கும்போது எக்ஸ்டர்னல் மார்க்கெட் டவுனோ இன்டர்னல் மார்க்கெட் டவுனோ பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். ஸோ நம்ம அதுக்கான இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணங்கள் தெரிஞ்சுதான் அந்த ஃபண்டை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், how to help you reach 1 crore. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபைங் த ரைட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஒவ்வொரு முதலீட்டாளர்களுக்கும் அவர்களோட
தேவைகளை அறிந்து, ரிஸ்க்குகளை அறிந்து, அவரோட கோல்களை அறிந்து நாம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை சஜஷன் கொடுத்துக்கிறோம். ரெண்டாவது வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அவங்களோட ரிஸ்க்கை வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியுது. அதில் வந்து ஸ்டே அண்ட் கண்டினியூ இன்வெஸ்டிங். whenever the market down we cannot exit, we have to increase our investment, put the lump sum, கண்டினியூவாக இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மெயின்டைன்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராக்டிஸ். ஸோ கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது grow your potential. ஸோ grow your potentialங்கும் போது உங்களோட இயர் ஆன் இயர் உங்களோட வருவாய்க்கு தகுந்த மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அதிகப்படுத்த முடியுது. மெட்டிகுலஸ் ரீபேலன்சிங் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எவ்வரி 6 month வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணி நம்மளால அதை வந்து ரீச் பண்ண முடியும். இப்போ வந்து 1 crore அப்படிங்கிறது நான் சொல்றது வந்து சாதாரணமாக ஒரு காமன் இன்வெஸ்டர் 10,000 இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ லெட் அஸ் சே இயர் ஆன் இயர் ஹேஸ் டு இன்க்ரீஸ் த SIP amount and also wherever the possible, எப்பெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் அவங்களோட லம்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நாம வந்து எவ்வளவு இன்புட் கொடுக்குறோமோ, ஸோ வாட் எவர் வி புட் த மணி யூ கேன் ரீச் அட் த ஏர்லியஸ்ட். சில பேருக்கு வந்து 15 வருஷம் ஆகலாம், சில பேருக்கு 10 வருஷம் ஆகலாம், சில பேருக்கு 7 வருஷம் ஆகலாம். இது எப்படி அப்படின்னா there are 4 or 5 yearsல உங்களுக்கு மார்க்கெட் சைக்கிள் வந்து நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட் வரும். மோரோவர் இந்த டவுன் ட்ரெண்ட் வரும்போது உங்களோட கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தியா இருந்ததுன்னா நீங்க ரீச் பண்ண கோல் வந்து அட் த ஏர்லியஸ்டா இருக்கும். எக்ஸாக்ட்லி வி ஆர் நாட் கோயிங் டு ப்ரிடிக்ட் யூ கேன் இவ்வளவுதான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் யூ ஹாவ் டு டிசைட் யூ வாண்டட் டு ரீச் த அச்சீவ் 1 crore at the earliest. You have to put the input in whenever you have to increase. Every year வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் SIP அதிகப்படுத்தணும், லம்சம் வந்து அதிகப்படுத்தணும். ஸோ உங்களுக்கு ரீபேலன்சிங் ஆகும்போது 5 இயர்ஸ்ல வந்து 7 years 8 years அப்படின்னு வரும்போது உங்களோட கார்பஸ் வந்து காம்பவுண்டிங் ஆகும். இயர் ஆன் இயர் SIPல உங்களுக்கு காம்பவுண்டிங் ஆகும்போது நாம எங்க இருக்கோம் 5 yearsல, இன்னும் எங்க போகணும், ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கான அட்வைஸ் உங்களுக்கு இருக்கும். M2W பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி இண்டிவிஜுவலா ஒவ்வொரு இன்வெஸ்டர் தேவைகளை அறிந்து அவரோட போர்ட்போலியோவை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு கைடன்ஸும் சப்போர்ட்டும் த்ரூ அவுட் த இயர் கண்டினியூவா இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து getting the new things right and pay off. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் இருக்கணும்னா ஹேவ் எ கிளியர் பட்ஜெட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ நம்ம கிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்கு, நம்ம வந்து இது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கிளியர் விஷன் இருக்கணும். நெக்ஸ்ட் சஃபிஷியண்டாக உங்களோட இன்சூரன்ஸ் கவர் ஆகிருக்கணும். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அது டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் உங்களுக்கு சரியான பட்ஜெட், அது மாதிரி சரியான உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து யுவர் செல்ஃப் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இன்சூரன்ஸ் கவர் ஆகும்போது நம்ம எஸ்ஐபியை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம குரோத் எஸ்ஐபி வந்து கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் டைவர்சிஃபைட் சேவிங்ஸ்ங்கிறது எங்களோட அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து மார்க்கெட் ஹைல இருக்கும்போது உங்களுக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வர் அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மார்க்கெட் டவுனாக இருக்கும்போது wherever the opportunity, இது எக்ஸாக்ட்லி we are not going to predict now. Whenever the opportunity go, we will call and say that you have to invest in the gold, so you have to invest in silver, you have to invest in debt அப்படிங்கிறது டைவர்சிஃபைடா உங்களுக்கு ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாம உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் பிளேஸ்ல வந்து டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றோம். நெக்ஸ்ட் மேனேஜிங் யுவர் லோன் வெல். ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஹவுசிங் லோன் ஓகே, பட் அன்வான்ட் ஃபர்ஸ்ட் when there is a saving habit you have to reduce your loan. ஸோ அப்போதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன இருக்கிற கிளைண்ட்ஸை பார்த்தீங்க 25,000 40,000 வந்து ஹவுசிங் லோன் போகிறதுனா wherever the possible they reduce the housing loan and pay off the money then start investing. ஏன்னா வந்து ஒரு டெட் ஃப்ரீயா இருக்கும்போது தான் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும், நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து பெட்டரா பண்ண முடியும். ஸோ நம்ம கீப் ஆன் எல்ஐசிஏ இல்லை கீப் ஆன் ஹவுசிங் லோன் அந்த மாதிரி போகும்போது இன்டைரக்ட்லி இட் வில் ஈட் யுவர் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட். ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்ரோத் காம்பவுண்டாக இருக்கும். ஸோ லோன் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட்ல இஎம்ஐ பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் தான் ஜாஸ்தியாக இருக்கும். கூடுமான வரைக்கும் மேக்ஸிமம் யூ கேன் ரிடியூஸ் யுவர் loan so that you have a debt free, so you can concentrate more on investing habits. உங்களுக்கு ஒரு 5 வருஷம் SIP கட்டுறதும் 5 வருஷம் ஹவுசிங் லோன் கட்டுறதும் பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டிங் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் ஜாஸ்தியாக போயிடும் உங்களோட குரோத்தில். ஸோ ஃபார் த SIP உங்களுக்கு வந்து காம்பவுண்டிங் ஆஃப் குரோத் இருக்கும். நெக்ஸ்ட்
பிளான் யுவர் ஃபியூச்சர். ஸோ நம்ம வந்து ஒரு 3 to 5 இயர்ஸில் என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், ஸோ அதற்கான கிளியரான ரோட் மேப் இருந்ததுன்னா, ஸோ உங்களோட அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு எங்கள் மூலமாக கரண்ட் மார்க்கெட் சினாரியோ மூலமாக எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி எந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணி எப்படி உங்கள் கோலை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு எங்களோட கைடன்ஸும் சப்போர்ட் இருக்கும். ஒரு தனிநபரால் இதை பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியுது. ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியை பொறுத்தது. ஆஸ் ஏ ஆர்கனைசேஷன், not only for you, as a entire client set, we are taking the decision. So we are closely monitor your investment whenever the need of upgrade, whenever need of support, whenever need of changes வந்து எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். நெக்ஸ்ட். which mean you have to save more, டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணுறது, பி கன்சிஸ்டன்ஸ். ஸோ அந்த மைல்ஸ்டோன் வெல்த்தில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்துறது டிசிப்ளினு ப்ளஸ் வந்து பி கன்சிஸ்டன்சி. ஸோ தொடர்ந்து ஒரு 5 வருடங்கள் தொடர்ந்து இந்த M2W நீங்கள் கண்டினியூஸாக பயணித்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு லாபம் அதில் கிடைக்கும். அவாய்ட் ஸ்பெண்டிங். ஸோ அது மாதிரி வந்து கிரெடிட் கார்டு, இந்த இஎம்ஐ, ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சேவிங்ஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிசிப்ளின் அது வந்து when practice something else you will become a habit. So when you have a good habits it will take it to great heights. So in general, so avoiding credit spending. So இஎம்ஐயில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் தான் ஜாஸ்தி ஆகும். செட் யுவர் மைல்ஸ்டோன். ஸோ உங்கள் முதல்ல இது வரைக்கும் எஸ்ஐபி பண்ணாதவங்க, எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கவங்க, புதுசாக வந்திருக்கவங்க, எக்ஸிஸ்டிங் கிளைண்டாக இருந்தாலும் உங்கள் கோலை செட் பண்ணிவிட்டு அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு எங்களோட சப்போர்ட்டும் உதவியும் உங்களுக்கு மார்க்கெட் சப்போர்ட்டும் கண்டினியூஸாக உங்களுக்கு இருக்கும். எண்ட் ஆஃப் த செக்ஷனில் தேர் வில் பி த Q&A செக்ஷன். ஸோ அதுக்கு உங்களோட கேள்விகளுக்கு நாங்கள் ஆன்சர் செய்கிறோம். என்னோட கொலீக் மிஸ்டர் சுவாகத் இருக்காரு. அவரோட அனுபவங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுவார். Hi, am I audible? என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? Okay, right, thanks. So thank you Ramesh sir for the presentation. சில ஸ்லைட்ஸ் மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் சில ஒர்க்கிங்ஸ் பண்ணியிருக்கோம், அது உங்ககிட்ட காமிக்கலாம்னு நினச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் சார் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இதில் வந்து கொஞ்சம் சில ஒர்க்கிங்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும்னு பார்த்தோம். ஸோ தட் உங்களுக்கு நீங்கள் என்ன அமௌண்ட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் அது என்னவா க்ரோ ஆகும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் ஷேர் த ஸ்க்ரீன் ஒன்ஸ் again. ஓகே, எல்லாருக்கும் இந்த எக்ஸல் தெரியுது இல்லையா? ஸோ இதில் வந்து சில சேஞ்சஸ் மட்டும் நான் பண்ணுறேன். அண்ட்
அது வந்து உங்களுக்கு என்னவா ஒரு கார்பஸ் லெட்ஸ் சே இப்போ அந்த 1 crore அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கோலாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 1 crore ஒரு எஸ்ஐபி அவங்க வந்து ஒரு 10,000 ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க எப்போ அதை ரீச் பண்ணுவாங்கன்னு ஒரு சின்ன ஒர்க்கிங் மாதிரி காமிக்கிறேன், ரைட்? அண்ட் அதுலேயே இன்னும் 2-3 அடிஷன்ஸ் நம்ம பண்ணிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 எஸ்ஐபி அப்படின்றது நம்ம வந்து எவ்ரி இயர் அது 2,000 இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனால் அது என்னவா க்ரோ ஆகும், இல்லாட்டி என்னோட 1 crore நான் எவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் நான் அப்பப்போ சின்ன சின்னதாக கொஞ்சம் லம்சம் பண்ணிட்டே வரேன். அப்படி பண்ணால் எனக்கு இன்னும் எவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகலாம் அப்படின்னு ஒரு சின்ன கேல்குலேஷன் பார்க்கலாம். இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு எப்போ அது இன்க்ரீஸ் பண்ணணும்னு தெரியல, இல்லாட்டி இன்க்ரீஸ் பண்ணுமானே தெரியல, ரைட்? ஸோ அந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் சைட்லேருந்து அப்பப்போ ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வெல்ல ஒரு அப்ரிசியேஷன் உங்கள் சைட்லேருந்து உங்கள் மணி வைஸ் நீங்கள் பண்ண முடிஞ்சது அப்படின்னா தென் நீங்கள் ரீச் பண்ண நினைக்கிற கோல் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக ரீச் பண்ணலாம், ரைட்? அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், மார்க்கெட்டில் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ புல் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா வேறு மார்க்கெட் மேலேயே இருக்குது அப்படின்னா அப்போ வந்து கொஞ்சம் லிமிட்டடான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வரும். அட் த சேம் டைம் மார்க்கெட் வந்து பேர் மார்க்கெட் போகும்போது இல்லாட்டி உங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அப்போ நீங்கள் நிறைய லம்சம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ சீக்கிரம் க்ரோ ஆகுது அப்படின்றது சின்ன ஒர்க்கிங் நான் காமிக்கிறேன் இப்போ. ஸோ ஒருத்தங்க வந்து 10,000 எஸ்ஐபி பண்ணுறாங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் இயர். அவங்களுக்கு அது என்னவா எப்போ 1 crore வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட 23rd இயரில் தான் அது வந்து 1 crore வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 23rd இயரில் தான் அந்த 1 crore வருது, சரிங்களா? ஸோ இப்போ ஒருத்தங்களோட ஏஜ் வந்து 21 அப்படின்னு வச்சுக்கோமே, காலேஜ் முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, காலேஜ் முடிச்சு ஒர்க் ஜாயின் பண்ணியிருக்காங்க அண்ட் மந்த்லி 10,000 எஸ்ஐபி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களோட 43rd இயரில் தான் அவங்க வந்து 1 crore ரீச் பண்ண முடியும், சரிங்களா? இது ஒரு கோல். இப்போது இதுலேயே வந்து அவங்களால சரி வருஷம் நான் வந்து 2,000 எல்லாம் அப்ரிஷியேட் பண்ண முடியும். பிகாஸ் நிறைய பேருக்கு சேலரி ஹைக் இருக்கும், ஒரு நிறைய பேருக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், ஒரு அமௌண்ட் வச்சு ஆரம்பிப்போம். அது ஒன்ஸ் நல்லா போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் அந்த டிசிப்ளின் கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணுறேன், அது என்னவா க்ரோ ஆகுது அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சில பேர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் தே வில் கீப் ஆன் இன்க்ரீசிங் த எஸ்ஐபி அமௌண்ட். ஸோ அப்படி பண்ணால் அது என்னவா க்ரோ ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், உங்களோட 23rd 1 crore ரீச் பண்ணுற அமௌண்ட் வந்து உங்களுக்கு 17th இயர்லேயே வந்துடுது, ரைட்? ஸோ திஸ் இஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் யூ நீட் டு ஹேவ். 23rd-க்கும் 17க்கும் பார்த்தீங்கன்னா 6 years கேப் இருக்குது. ஸோ அவங்க வந்து வருஷம் 2,000 ஏற்றுறதுனால அவங்க 6 years ஏர்லியாகவே அவங்க 1 crore ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அந்த பர்சன் வந்து 43 years ரீச் பண்ண வேண்டிய கோலை வந்து 36 years ரீச் பண்ணுவாங்க, 37 years ரீச் பண்ணுவாங்க. இப்போது ஒருவேளை அவங்க வந்து லம்சம் பண்ணணும் சார், எனக்கு அப்பப்போ லம்சம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தென் அது ஒரு எவ்ரி ஒன் இயர் நம்ம ஒரு 1 lakh வச்சுப்போமா. ஸோ 1 lakh லம்சம் பண்ணுறதை விட எவ்ரி 6 months ஒன்ஸ் அவங்க 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க லம்சமாக, ரைட்? இதுவும் ஒரு தோராயமான ஒரு கேல்குலேஷன் தான். ஸோ இப்போ 50,000 அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா தென் இப்போ பாருங்கள் 17 yearsலேருந்து அவங்களுக்கு வந்து 14 yearsலேயே வந்துடுறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வெறும் எஸ்ஐபி மட்டும் பண்ணால் 23 years ஆகுது. இதே எஸ்ஐபியோட ஸ்டெப் அப்பும் பண்ணிட்டு லம்சமும் பண்ணால் ஒரு 10 வருஷம் முன்னாடியே நீங்கள் 1 crore ரீச் ஆயிடுறீங்க. அப்போது 23 years நீங்கள் எங்கே ரீச் ஆவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 crore இருக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு வந்து யூ வில் ஹாவ் க்ளோஸ் டு 3 crore. ஸோ நீங்கள் ஸ்டெப் அப்பும் பண்ணி லம்சமும் பண்ணுறதுனால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 crore-லேருந்து 3 crore-க்கு ரீச் ஆகுது, ரைட்? ஸோ 3 times உங்களால் அப்ரிஷியேட் பண்ண முடியுது, ரைட்? இது தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள். பட் இது நிறைய பேர் அப்ளை பண்ண மறக்கிறோம், ஒரு நிறைய பேர் அப்ளை பண்ண தயங்குறோம். அது தயங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறது ரொம்ப பெட்டர். ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அ ஒர்க்கிங் வி வாண்டட் டு ஷோ யூ. செகண்ட் ஒர்க்கிங் வந்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ மேக்கிங் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா தென் ரொம்ப சிம்பிள். உங்களோட மந்த்லி இன்கம் வந்து 50,000 வச்சுப்போமே, அண்ட் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஒரு 30,000 வச்சுப்போம், சரிங்களா? ஸோ 30,000 நீங்கள் ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு இஎம்ஐ இருக்குது, ஆர் நீங்கள் வந்து பசங்க ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள்.
ஸோ இதெல்லாம் முடிக்க போக ஸ்டில் உங்களுக்கு எவ்ரி மந்த் 20,000 உங்களால் சேவ் பண்ண முடியுது. அந்த 20,000லேருந்து 10,000 நீங்கள் எஸ்ஐபி பண்ணலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன சேவிங்ஸ் பொட்டன்ஷியல் இருக்கோ அதில் 50% நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே ஓகே தான். சரிங்களா? ஸோ தட் உங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா வந்தாலே அது இட்ஸ் வெரி குட். அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் இட்ஸ் வெரி வெரி குட். அண்ட் அதை அப்ரிஷியேட் பண்ண முடிஞ்சது, எவ்ரி இயர் என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் நத்திங் லைக் இட். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் சேவிங், அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுங்க. ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் உங்கள் இன்கம் என்ன, உங்கள் எக்ஸ்பென்ஸ் என்ன, உங்கள் சேவிங்ஸ் என்ன, அந்த சேவிங்ஸில் 50% நீங்கள் எஸ்ஐபியாக போடலாம், எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடலாம், மந்த்லி நீங்கள் போடலாம். மிச்ச 50% நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகைன் மிச்ச 50% நீங்கள் 2-3 விஷயம் பண்ணணும். ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தான் மெயின் இன்கம் ஏர்னிங் பர்சன் உங்கள் ஃபேமிலிக்கு அப்படின்னா தென் இது 3 உங்ககிட்ட கண்டிப்பாக இருந்தே ஆகணும். சரிங்களா? ஸோ மிச்ச 10,000 உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா வருஷத்துக்கு மிச்சம் 1,20,000 மாறுது. அந்த 1,20,000ல் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க உங்களுக்கு வருஷத்துக்கு 20,000 தான் மேக்ஸிமம் ஆகும். ஆனுவலி நான் சொல்கிறேன். ஸோ அதை மந்த்லி நீங்கள் இஎம்ஐ கூட மாற்றிக்கலாம். ஸோ 1,500 1,600 தான் வரும் உங்களுக்கு. அது ஒன்று. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் சேர்த்து மேக்ஸிமம் சே ஒரு 40,000 to 50,000 வருதுன்னு வச்சுக்கோமே. நான் மேக்ஸிமம் தான் சொல்கிறேன், மினிமம் சொல்ல. ஸோ 40,000 50,000 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அகைன் அது ஒரு 4,000 இஎம்ஐ வரும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ 6,000ல் உங்களால் உங்கள் டேர்ம் இன்சூரன்ஸையும் கவர் பண்ண முடியுது, ஹெல்த் இன்சூரன்ஸையும் கவர் பண்ண முடியுது. தேர்ட் வந்து எமர்ஜென்சி ரிசர்வ். எமர்ஜென்சி ரிசர்வ் ஏன் முக்கியம் அப்படின்னா, என்கிட்ட டேர்ம் இன்சூரன்ஸும் இருக்குது. ஸோ இன்கேஸ் எனக்கு எதாவது ஆச்சு, என் ஃபேமிலிக்கு எதாவது ஆச்சுன்னா தென் எனக்கு என் ஃபேமிலிக்கு அந்த பணம் வரும் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். கரெக்ட். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் இருக்குது அப்படின்னா, அகைன் உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் தனியாக ஒன்று எடுத்து வச்சுக்கணும். ஏன் சொல்கிறேன், கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணுறது அந்த கம்பெனியில் இருக்க வரைக்கும் அந்த பாலிசி ஆக்டிவாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கம்பெனி வந்து வேறு கம்பெனிக்கு மாறினீங்கன்னா தென் வேறு கம்பெனியில் இதே மாதிரி ஒரு பாலிசி இருக்குமான்னு தெரியாது. அண்ட் அப்படியே இருந்தாலும் அது உங்கள் ஃபேமிலியை கவர் பண்ணுமான்னு தெரியாது. அண்ட் அப்படியே கவர் பண்ணாலும் அது உங்களோட லைஃப் லாங் வருமானு தெரியாது. அதுக்கு கேரண்டி கிடையாது. ஸோ நீங்கள் ஃபிட்டாக இருக்கும்போது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப பெட்டர். பிகாஸ் நீங்கள் அப்போ தான் எடுத்தாகணும். பிகாஸ் அந்த பாலிசி தான் உங்கள் லைஃப் லாங் வரப்போகுது. ரைட். தேர்ட் விஷயம், அகைன் 4,000 இருக்குது சார் சேவிங்ஸில், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 4,000 நீங்கள் வந்து அகைன் உங்களோட யூஸ்க்கு வச்சுக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி ரிசர்வாக கிரியேட் பண்ணிட்டே வரலாம். பிகாஸ் அந்த 4,000 உங்களுக்கு மிச்சமாக தான் ஆகுது இல்லையா? அந்த 4,000 நீங்கள் எமர்ஜென்சி ரிசர்வாக கிரியேட் பண்ணலாம். சரி, எமர்ஜென்சி ரிசர்வ்னா என்ன? எமர்ஜென்சி ரிசர்வ்னா எனக்கு என்னோட எல்லா டியூட்டிஸும் நான் பண்ணிட்டேன். என்னோட ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் நான் பார்த்துக்கிறேன், பசங்களோட எஜுகேஷன் நான் பார்த்துக்கிறேன், என்னோட இன்சூரன்ஸும் நான் கவர் பண்ணிட்டேன், என்னோட எஸ்ஐபி நான் கவர் பண்ணிட்டேன். அப்போது இது தாண்டி எனக்கு வேற என்ன செலவு இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது எமர்ஜென்சி ஒரு செலவு வருது அப்படின்னா, இதெல்லாம் தாண்டி வேற ஏதாவது ஒரு செலவு வருது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் பார்த்துப்பீங்கன்னா, எமர்ஜென்சி ரிசர்வ் மூலியமா பார்த்துப்பீங்க. ஒருவேளை எமர்ஜென்சி ரிசர்வ் இல்லை அப்படின்னா என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் வரும்னா, நீங்கள் கிரெடிட் கார்ட்லேருந்து லோன் எடுப்பீங்க, இல்லை பர்சனல் லோன் வாங்குவீங்க, இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்குவீங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு எமர்ஜென்சி ரிசர்வ் ஸ்டார்டிங்லேருந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் மாதத்துக்கு அகைன் 4,000 அப்படின்னா வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 50,000 கிட்ட சேவ் பண்ணுறீங்க. ரைட். ஜென்ரலாக ஒரு எமர்ஜென்சி ரிசர்வ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 3 times ஆஃப் யுவர் இன்கம் ஆர் 6 times ஆஃப் யுவர் எக்ஸ்பென்ஸ். ஸோ எனி விச் வே ஒரு 1,50,000 ஒரு 2,00,000 கிட்ட நீங்கள் மெயின்டைன் பண்ண முடிஞ்சதுன்னா தென் யூ ஹேவ் அ குட் எமர்ஜென்சி ரிசர்வ் வித் யூ. ஸோ ஒரு 2,00,000 கிட்ட நீங்கள் வந்துட்டீங்க, ஒரு 4 years நீங்கள் நல்லா சேவ் பண்ணி 2,00,000 கிட்ட எமர்ஜென்சி ரிசர்வ் வந்துட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு ஏதாவது எமர்ஜென்சினா உங்களால் அதை வந்து மீட் பண்ண முடியும். நீங்கள் இன்னொருத்தங்க கிட்ட வாங்க தேவையில்லை, லோன் போக தேவையில்லை, கிரெடிட் கார்டு தேவையில்லாமல் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. அண்ட் அட் த சேம் டைம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஜென்ரலாகவே ஒரு அனாலிசிஸ் சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தங்க கிட்ட ஒரு எமர்ஜென்சி ரிசர்வ் இல்லை அப்படின்னா அவங்க 1 crore ரீச் பண்ணும் அப்படின்றது ஒரு 3-4 years டிலேல போகுது. ஒருத்தங்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை, ஒரு மெடிக்கல் பில் பெருசாக வருது அப்படின்னா, அகைன் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து தான் பணத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அந்த 1 crore ரீச் பண்ணுறதுக்கு 7 years டிலே ஆகுது. ஒருத்தங்கிட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லை, அவங்க வந்து அந்த 1 crore ரீச் பண்ணும், ஃபேமிலி வந்து இப்போது ஸ்ட்ரகிள் பண்ணுது, அந்த பர்சனும் இப்போ இல்லை அப்படின்னா தென் அவங்க கடைசி வரைக்கும் அந்த 1 crore ரீச் பண்ணவே முடியாது. பிகாஸ் அந்த பணம் அந்த ஃபேமிலிக்கு தான் போய் சேரணும். ரைட். ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் தொடுவாங்க. ஸோ அதனால கடைசியில் அந்த ஃபேமிலியால் இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அட்டைன் பண்ண முடியாது. ஸோ ஒருத்தங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அட்டைன் பண்ணணும், இல்லை 1 crore ரீச் பண்ணணும், ஆர் எந்த கோல் ரீச் பண்ணாலும் இந்த 3 ரொம்ப அடிப்படை. ஸோ மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுறோம். சஜஸ்ட் பண்ண அடுத்த விஷயம், அவங்க கிட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கா, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா, எமர்ஜென்சி ரிசர்வ் இருக்கான்னு கேட்குறோம். ரைட். இது இல்லை அப்படின்னா உடனே பில் பண்ண முடியாது. பிகாஸ் அகைன் உங்கள் சேவிங்ஸும் பார்க்கணும். அண்ட் அட் த சேம் டைம் நம்மளால எவ்வளோ என்ன ரேஷியோவில் நம்மளால சேர்த்துக்க முடியுதுன்னு யோசிக்கணும். அதனால ஓவர் நெக்ஸ்ட் 2-3 years இதை பில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா சொல்கிறோம். ஸோ இது 2-3 yearsல பில் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2-3 years மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் 2-3 விஷயம் பண்ணுவீங்க. பட் ஒன்ஸ் இந்த 3 விஷயமும் உங்ககிட்ட கையில் இருக்குது அப்படின்னா தென் யூ வில் ஒன்லி ஸ்டார்ட் இன்க்ரீசிங் யுவர் எஸ்ஐபி அமௌண்ட்.
பிகாஸ் உங்களுக்கு அந்த 10,000 மாசம் மிச்சம் ஆகிட்டே இருக்கும், அதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் இந்த மூணுத்தையும் நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வர ஜேர்னில எல்லாமே வந்து நீங்க இதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நீங்க வந்து யூ கேன் கீப் ஆன் பில்டிங் யுவர் கார்பஸ். அது 1 crore இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஸோ இந்த ஸ்லைடில் பற்றி நான் இன்னும் கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். என்னன்னா, ஸோ ஜென்ரலாக வந்து மார்க்கெட் மேலே இருக்குது, மார்க்கெட் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, சரிங்களா? ஸோ இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் சைக்கிள் அப்படின்றது ஒரு 3 to 5 இயர்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வரும், சரிங்களா? ஸோ இந்த 3 to 5 இயர்ஸில் மார்க்கெட் மேலே இருக்கும்போது அது புல் மார்க்கெட் சொல்லுவாங்க, கீழே இருக்கும்போது பேர் மார்க்கெட் சொல்லுவாங்க. ஆர் ஸோ அது கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னா பேர் மார்க்கெட் சொல்லுவாங்க. ஸோ புல் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் எக்கனாமியும் நல்லா ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு யூ ஹாவ் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல் அரவுண்ட், யுவர் யூனோ நேஷன் இஸ் ப்ராக்ரஸிங், இது எல்லாமே இருந்துச்சுன்னா, அண்ட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நல்லா ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னா தென் தட்ஸ் கால்ட் புல் மார்க்கெட். இதுக்கு எல்லாமே அப்படியே ஆப்போசிட் இருந்துச்சுன்னா அது பேர் மார்க்கெட் சொல்லுவாங்க. ஸோ எப்போ ஒருத்தங்க நிறைய வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், ஸோ இந்த எஸ்ஐபி, ஸ்டெப் அப் அண்ட் லம்சம், இது மூணுத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, எஸ்ஐபி வந்து எல்லா சீசன்லையும் பண்ணலாம், அது புல் மார்க்கெட்லையும் பண்ணலாம், பேர் மார்க்கெட்லையும் பண்ணலாம். அகைன் ஏன் புல் மார்க்கெட்ல பண்ணும், ஏன் பேர் மார்க்கெட்ல பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி இஸ் அ டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்? ஸோ நீங்கள் வந்து பேர் மார்க்கெட்ல பண்றீங்க அப்படின்னா தென் யூஆர் பையிங் இன் ஃபார் அ லோவர் ப்ரைஸ். அண்ட் புல் மார்க்கெட்லையும் அதை கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா தென் யூஆர் கன்சிஸ்டன்ட்லி பையிங் இட் அண்ட் யூஆர் அலோவிங் இட் டு காம்பவுண்ட் இட் பெட்டர். ஸோ தட்ஸ் ஐடியா. ஸோ இந்த சார்ட்டுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஜென்ரலாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட் கீழே இருக்கும்போது நம்ம நிறைய வாங்கணும், ரைட், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒரேடியாக லம்சம் தரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ணலாம், பட் அட் த சேம் டைம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி பார்ட்டிசிபேட் பண்ணணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மைல்ஸ்டோன்ஸ்2வெல்த்தில் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களை எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் சைட்லேருந்து நாங்களும் உங்களுக்கு ரீச் பண்ணுவோம். அட் சேம் டைம் எங்களோட வாட்ஸ்அப்ல சேனல்லேருந்து உங்களுக்கு மெசேஜஸ் வரும். நிறைய பேருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு இக்னோர் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை டு பார்ட்டிசிபேட். அந்த அமௌண்ட் வந்து சாரி சார் என்கிட்ட இப்போ அமௌண்ட் இல்லை சார், என்கிட்ட நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ண வேணான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு பி 1000, 2000, ஈவன் 500 நீங்கள் பண்ணலாம். பிகாஸ் அமௌண்ட் முக்கியம் இல்லை, உங்களோட பார்ட்டிசிபேஷன் இந்த இடத்துல முக்கியம், ரைட்? அண்ட் அட் த சேம் டைம் மார்க்கெட் கீழே இருக்கும்போது செல் பண்ணக்கூடாது. மார்க்கெட் கீழே இருக்கும்போது தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லாவே அக்ரெசிவாக பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ மார்க்கெட் மேலே இருக்கும்போது இப்போ நம்ம கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா வந்து நாங்கள் ரொம்ப அக்ரெசிவாக ஈக்விட்டியில் போகாமல் என்ன பண்ணுறோம்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய டிஃபென்சிவ் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெட் ஃபண்ட்ஸில் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்கிறோம், அண்ட் ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸை சேர்த்து வைக்கிறோம், கோல்ட் அண்ட் சில்வர் கொஞ்சம் ஒரு ஹெட்ஜாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நவ் இட் இஸ் அ டைம் டு பி டிஃபென்சிவ், நாட் அக்ரெசிவ். மார்க்கெட் கீழே இருக்கும்போது நம்ம என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வி கேன் ஆல்வேஸ் பார்ட்டிசிபேட். பட் மேலே இருக்கும்போது இட் இஸ் நாட் wise to invest fully in equity. So that's the idea. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப மெயினாக நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து சேவ் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வந்து சேவ் பண்ணுங்க, அண்ட் தென் அந்த சேவ் பண்ண அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்பப்போ ஸ்டெப் அப் பண்ணுங்க, அப்பப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அண்ட் அபோவ் ஆல் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கோங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுக்கோங்க, அண்ட் கண்டினியூஸ் ரிசர்வ் வச்சுக்கோங்க, எமர்ஜென்சி ரிசர்வ் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிறதுனாலேயே யூஆர் ரெடி டு பி ஆன் த ஜேர்னி. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் நினச்ச கோலை நீங்கள் நினச்ச இயர்ஸை விட கொஞ்சம் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் M2W, அண்ட் we are open to questions. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். Harshil, you're there?
Question from Mr. Venkatesh. Good presentation. Thanks for your team. Thank you, sir. Thanks for the review. Thanks for the feedback. How can I invest in gold, silver, debt? What are the products available? Sir, ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து தான் எங்களால் ப்ராடக்ட்ஸ் நான் சொல்ல முடியும். ஒருவேளை இஃப் பாசிபிள் நீங்கள் உங்கள் நம்பர் ஜஸ்ட் இதில் போடுங்க சார். நாங்கள் தனியாக ரீச் அவுட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பேசலாம். பிகாஸ் கோல்டு சில்வர் டெட் பண்ணி தான் இருக்கும். அண்ட் ப்ராடக்ட் வந்து அகைன் ஒருத்தவங்க ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து தான் அது மாறுது. அதனால் அது அவுட் ரேட்டாக அப்படியே எங்களால் சொன்னால் ரொம்ப மிஸ்லீடிங்காக இருக்கும். அது சரியாக இருக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால ஜஸ்ட் உங்கள் நம்பர் மட்டும் போட்டிங்கன்னா நான் வந்து எங்கள் டீமில் நாங்கள் ரீச் அவுட் பண்ண சொல்கிறோம் சார். From Mr. Narendra, is term insurance important after 50 years and it's costly too? Correct, sir. 50 years க்கு term insurance வேணுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் தான். பட் உங்கள் ஹியூமன் லைஃப் வேல்யூ ஒன்று இருக்குது சார். அந்த ஹியூமன் லைஃப் வேல்யூ நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை உங்ககிட்ட ஆல்ரெடி அடிக்வேட் அசட்ஸ் இருக்குது, உங்ககிட்ட வந்து இனஃப் கேஷ் ஃப்ளோ இருக்குது, லைபிலிட்டிஸ் பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னா தென் டேர்ம் இன்சூரன்ஸ் 50க்கு அப்புறம் தேவையில்லை. பட் இல்லை சார் எனக்கு லோன் இருக்குது, லோன் போயிட்டுருக்கு அண்ட் அது இன்னும் ஒரு 15-20 இயர்ஸ்க்கு போகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தென் ஐ வுட் சே எஸ் சார். அது எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் அது வருது. அதனால அது வச்சுக்கிறது பெட்டர் சார். ஏன்னா அது ஒரு பேக்கப் தான். இட்ஸ் லைக் அ ஹெல்மெட் தட் யூ ஆர் ஹேவிங். ஸோ இட்ஸ் ரிக்வயர்ட். Hi Arshil, thanks for joining. There is a question from Mr. Venkatesh. He has asked if we can invest in gold, silver and debt. What are the products available? So can you take up this question? See, today we are doing majorly from the mutual fund side. We can't do the ETF on Milestones2Wealth, so we are doing via regular funds. On that debt side, right, you should definitely join our webinars. It's marketed as finesse. It's majorly on the debt side, and what they talk about also is very interesting in terms of what's happening on the debt side in India. And today on the debt side, you can expect somewhere between 7.3 to 7.4% coming to you. This is pre-tax, right? So debt funds also we will look to do via mutual funds only. Via the mutual fund, which somewhere would be on the shorter term side and on the corporate bond side. So it's all somewhere on the AAA good quality side of papers. We don't like to go anywhere below. We don't like to do credit. We've done credit before when the time was right. Nothing beyond that. And we've also done some bit of government security, which is long term dated. Thank you, Harshil. I'll just take the next question, right? So how to join M2W? Sir, நீங்கள் நம்பர் கொடுத்துருக்கீங்க இல்லையா? உங்கள் நம்பர் நான் பார்க்குறேன். எஸ் பார்த்தேன் சார். எஸ் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். We will reach out to you. We will tell you how you can join us. And what difference term versus health insurance? சார் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து உங்கள் லைஃப் டைம் ஏர்னிங்ஸ் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு போகும். அது லைஃப் இன்சூரன்ஸ் பேசிக்கலி உங்கள் லைஃப் டைம் ஏர்னிங்ஸ் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு போகும். நீங்கள் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அதில் ஏதாவது தடங்கள் வந்துச்சுன்னா தென் ஃபேமிலிக்கு ஸ்ட்ரகிள் ஆகும், ரைட்? அது ஸ்ட்ரகிள் ஆகாமல் இருக்க தான் நம்ம ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். பிகாஸ் இட்ஸ் அ லைஃப் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் வந்து இப்போ ஹெல்த் ஏதாவது பிரச்சனை ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க அப்படின்னா தென் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதை பார்த்துக்கணும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான், பட் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஹெல்த்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அது ஃபினான்ஸ் அஃபெக்ட் பண்ணும், ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணும். லைஃப்க்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதுவும் ஃபினான்ஸ் அஃபெக்ட் பண்ணும், ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் சார். திஸ் இஸ் அ டிஃபரன்ஸ். ஹவு டு செலக்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிரைட்டீரியா வி ஷுட் செக். சார் ஹெல்த் இன்சூரன்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து உங்கள் ஆஃபீஸில் எவ்வளோ கவரேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். செகண்ட் வந்து உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ மெம்பர்ஸ், யாரை நீங்கள் கவர் பண்ணி பார்க்குறீங்க, அண்ட் என்ன மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்குது அது கவனிக்கணும்.
தேர்ட் வந்து உங்களோட ரூம் ரெண்ட்லையோ இல்லை மற்ற ஃபீச்சர்ஸ்லையும் எந்த லிமிட் இல்லாமல் இருக்கணும் சார். இது 3 இருந்தாலே தாராளம் சார், அது போதும் தான். அது அண்ட் உங்கள் நம்பரும் முடிஞ்சால் கொடுங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் நாங்கள் கைட் பண்ணுறோம் உங்களுக்கு. ஃப்ரம் மிஸ்டர் சுஹான், நீங்கள் உங்கள் நம்பரும் கொடுக்கலாம், we will reach out to you. From Mr. Swagat, Ashok, there's another question, I think, in terms of term insurance, right? Whether the return of premium is a good option instead of losing all the premiums which we have paid. I think it's the Q&A section. Oh, right. Okay, thanks. Yeah. So, sir, return of premium option, it's not very good because நீங்க வந்து வெறும் term insurance எடுக்கிறீங்கன்னா you will, let's say you will only pay 20,000 for 20 or 25 years, right? Whereas நீங்க return of premium option போறீங்கன்னா you'll be paying double the amount, right, for the same amount of years, and அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு திருப்பி தருவாங்க. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமௌண்ட் திருப்பி வரும், பட் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் ஆகிருக்காது, ரைட்? ஸோ you'll be losing money, like you'll be losing the money 6% every year for next 25 years. ஸோ அதுதான் அதோட லாஸ் ஐடியா. ஜஸ்ட் பிகாஸ் அமௌண்ட் திருப்பி வருதுன்றனால அது நல்ல ஆப்ஷன் கிடையாது. பட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பே பண்ணுற அமௌண்ட் உங்களுக்கு 25 இயர்ஸ் கழிச்சு தராங்க. ஸோ யூல் பி ஃபேஸிங் லாஸ் சார். தட்ஸ் வை இட்ஸ் நாட் அ வெரி கிரேட் ஆப்ஷன். அதுக்கு நீங்கள் சீப்பாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், இன்ஃபேக்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாமே சீப் தான். ஸோ நீங்கள் அதை எடுத்துட்டு அது வந்து ஒரு பேக்கப்பாக பார்க்குறது ஒரு நல்ல ஐடியா சார். இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் சம் எக்ஸ்ட்ரா மணி அண்ட் லூசிங் த மணி தேர், just take the term insurance and invest the rest of the money in mutual funds, no? So that's a better option. Or other thing, continuous reserve create pannalam. So that's how you can plan, sir. So there's another question on whether it is the right time to invest in gold and silver. Yes, definitely it is the right time to invest in precious metals. I think even Ramesh sir was talking in the presentation of the importance of having gold and silver and precious metals in your portfolio. Which mode, that depends on what your goal is, whether it should be physical, whether it should be more on the financial asset side. That depends on what your goal is and what your risk appetite is. See, in terms of risk appetite and as part of asset allocation, definitely you need to have precious metals, and more so in periods where opportunities are very, very low on equity. Right. So naturally, you have to look elsewhere. You have to look more towards debt. You have to look more towards precious metals. And you look at geopolitics. We are heading into an election year in the US. Definitely volatile. Yesterday, gold hit a new high in US dollar terms. I think it was about $2,736. And we've been investing in gold and silver since 2018 continuously. So we have a good understanding. We have done multiple webinars on precious metals. So definitely you must just go on to YouTube live and on Milestones2Wealth. You can just scroll down, you'll see a lot of presentations. So definitely get equipped. But we do follow multi-asset approach on Milestones2Wealth, and you will definitely have gold and silver. Okay. There's a question on, I plan for 1 crore long-term investing in mutual funds. If the market is down, you will switch it to mutual fund or no? No. When the market is up, you should be switching to debt funds. Or rather, see, what we usually do is you are going to continuously keep saving, and you have to continuously keep saving. Switch out happens only during a peak of a market. That is when you see when there is extreme over optimism. That is when you see us shift out from one particular place to move to another particular place that is more cheaper, safer. Second is only when your goal is very near or you're close to meeting your goal, or your goal is met, is when you should switch out of an equity mutual fund to go somewhere else, right? Or park money somewhere else, right? But you have to continuously keep saving money from your side always, right? When the market up, then it's more SIP, less lump sums. Lump sums only in particular parts of the market that actually. If the market is down, then a more lump sum approach would work better on top of your SIP, right? So contribution of lump sums will be much more higher than should be much more higher than what you can run your SIP. But it's at that point of time the participation level from your side needs to go up. That's it. So that's how you'll be able to reach 1 crore also much more faster. And in fact, 1 crore is a very small goal. For anybody who is on Milestones2Wealth,
they know that 1 crore is just a starting point. The actual goal is somewhere between. When we set up a 1 crore goal, it automatically means that yes, we are setting you up for 5 to 6 crore sort of a number. So but the first 1 crore is where you actually have a lot of work to do. There's a difference between there's a question. Thanks for answering my question about term insurance after 50 years. What is the difference between iThought and Milestones2Wealth in terms of financial service? See, Milestones2Wealth is a brand by iThought MFD, right? Which comes under Smart Value, which is mutual fund. So it's on the mutual fund arm. That it has nothing to do with the parent, but it comes under mutual fund arm of Smart Value, which is Milestones2Wealth comes under iThought MFD as a brand. It's a brand by iThought MFD, which is more on the mutual fund distribution side. iThought has financial planning, has PMS, has advisory services. So as per SEBI, you have to keep everything separate. So they are separate. Okay. Swagat, I think this is for you. Already I have health insurance. Can we change the health insurance company? Is it possible? Sir, that we have to check with your. So basically, let's say you have a private health insurance, right? உங்ககிட்ட பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னா தென் நீங்கள் அதை நீங்கள் போர்ட் பண்ணிக்கலாம். ஒன்லி கண்டிஷன் இஸ் தட் ஃபர்ஸ்ட் 2 years மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த பாலிசி வந்து ஃபர்ஸ்ட் 2 years மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கணும். தேர்ட் இயர்லேருந்து யூ கேன் போர்ட் யுவர் பாலிசி. அண்ட் என்ன ரீசனுக்காக போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் கிளியர் ஆகணும். பிகாஸ் சர்வீஸ் தான் உங்களுக்கு இஷ்யூவா, இல்லை வந்து அந்த பாலிசி எனக்கு பெருசாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா அப்படின்றது மட்டும் யூ ஜஸ்ட் ஹாவ் டு பி வெரி ஷுர். மற்றபடி நீங்கள் பாலிசி சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார், பிரச்சனை கிடையாது. பட் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறது நாட் அட்வைசபிள். பட் ஒன்ஸ் இன் அ வைல் உங்களுக்கு சர்வீஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இட்ஸ் அலவுட் சார், நாட் அ ப்ராப்ளம், ரைட்? அண்ட் Harshil, there are a few more questions that I think I can take. Yeah. The next ones are insurance rate. Take it. Yeah. So, இதுல இன்னொரு கொஸ்டின் இருந்துச்சு, வாட் ஷுட் பி த அமௌண்ட் ஃபார் எமர்ஜென்சி ஃபண்ட்? சார், நான் சொன்ன மாதிரி 3 months ஆஃப் யுவர் இன்கம் ஆர் 6 months ஆஃப் யுவர் எக்ஸ்பென்ஸ் சார். இது ஒரு கிரைட்டீரியா. சம்டைம்ஸ் சில பேர் வந்து 6 months ஆஃப் யுவர் இன்கம் அண்ட் 1 year ஆஃப் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவாங்க. பட் அட்லீஸ்ட் டு ஸ்டார்ட் வித் நீங்கள் 3 months ஆஃப் யுவர் இன்கம் மைண்டில் வச்சுக்கலாம். உங்கள் ஆனுவல் இன்கம் வந்து உங்கள் மந்த்லி இன்கம் வந்து நெட் பே உங்களுக்கு 1 lakh வருது அப்படின்னா அட்லீஸ்ட் ஹாவ் 3 lakh as எமர்ஜென்சி ரிசர்வ் அட்லீஸ்ட். So that is the idea you should be having. It's possible to invest through NRA account? Yes sir, it's possible. We have a lot of NRA clients, so it's possible sir. We can guide you through that. From Mr. Kannan, can you share the Excel working sheet for our reference? Sure sir, I'll share it with you. If anybody else requires the Excel sheet, please let me know. I'll share with you. Yeah, it can be shared. Yeah. Is there any office in Chennai? I think there's one more question. Yes, yeah. Of course. So we are in Capital Towers in Thenampet. It is opposite Grand Hyatt. We are on the. So if you see the Kotak Mahindra Bank, you will. That's the same building as us. We are on the 5th, 6th, 7th, 8th, and 11th. So you can come in any time. We'll be very happy to host you. Yeah. So it's exactly opposite to Hyatt Regency and Anna Arivalayam, Kalangiti office. So that's one of it's at the start of Vijayaraghava. Yeah, correct. Where can we find the schedule of the M2W webinars? I think when we're doing the reels, that time we do have options in the description where you have a link and you get the entire list of what we're doing in the weekend and what we'll probably cover in the next weekend. So you can just register for any one of them. Okay. So there's one more question from Mr. Venkatesh. I am 58 years, pensioner, widower, no dependents, no liabilities, having health insurance coverage. Is need for term insurance required? Not required sir. உங்களுக்கு டிபெண்டன்ஸ் இல்லை அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் தேவைப்படாது. ஒருவேளை டிபெண்டன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் எதுவும் கொடுக்கல, யூஆர் நாட் கான்ட்ரிபியூட்டிங் எனிதிங் ஃபார் தேர் லிவிங் அப்படின்னாலுமே உங்களுக்கு தேவைப்படாது சார், ரைட்? ஸோ இட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே இட்ஸ் நோ, உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் தேவைப்படாது.
Whether reels published in Instagram or Facebook. Reels are on Instagram, YouTube and Instagram. YouTube will be better for you when you go and look at it. I think it's much more fast. It's better, I would say. Manoj sir, sure. I'll share it with you and I'll share with Mr. Kannan also. Yeah. So, any more questions? Sure, sir. I'll share. So, I'll share the Excel sheet with all of you. அந்த எக்ஸல் ஷீட் பாருங்க, கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. அதுலயும் உங்களுக்கு என்ன கார்பஸ் வேணும், அதுல நீங்க எப்படிலாம் ஸ்டெப் அப் பண்ணீங்கன்னா உங்களால அதை ரீச் பண்ண முடியுதுன்னு பாருங்க. ஏன்னா ஷியோர் சார், தேங்க்ஸ் ஃபார் த மெயில் ஐடி மிஸ்டர் சிவா, தேங்க்ஸ் ஃபார் மெயில் ஐடி. ஐ ஷேர் இட் வித் யூ. ஜஸ்ட் பாருங்க அந்த ஷீட்ல உங்களுக்கு எப்படிலாம் ஒர்க் பண்ண முடியுதுன்னு பாருங்க. லெட்ஸ் சே 1 crore இல்லை சார், எனக்கு 4 crore ரீச் பண்ணும், இல்லை 5 crore ரீச் பண்ணும் அப்படின்னா, தென் ஜஸ்ட் பிளே வித் த நம்பர்ஸ்ல. ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் inputting some numbers, it will throw you the answer. So அதை வச்சு you will get an answer. So every year நான் எவ்வளோ ஸ்டெப் அப் பண்ணும், நான் அப்பப்போ எவ்வளோ லம்சம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுலேயே பண்ண தோணும். இட்ஸ் டூவபிள், இட்ஸ் வெரி ஈஸி ஒன்லி. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் காமிச்சேன் அதில் உங்களுக்கு. இந்த ஷீட் தெரியுது இல்லையா? ஸோ இதில் வந்து நீங்கள் ரைட் சைடில் எந்த சேஞ்சஸ் பண்ண வேணா, லெஃப்ட் சைடில் இங்கே மட்டும் சேஞ்சஸ் பண்ணால் போதும். நாங்கள் 11% தான் கன்சர்வேட்டிவ் அப்ரோச் தான் எடுத்திருக்கோம், 11% தான் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் 11%லேயே உங்கள் ரிட்டர்ன்ஸ் வச்சுக்கலாம். டோன்ட் சேஞ்ச் இட் டு 12 or 13. உங்களுக்கு வேணா பார்த்துக்கலாம், பட் I would request you to keep it at 10 or 11. So that's ideal return to look at. That is one thing. Investments to start வந்து again இந்த செல், இந்த D காலம் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். இப்போ 10,000 பதில் 15,000 போடுறீங்க அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகிக்கும். அண்ட் ஸ்டெப் அப் வந்து நீங்கள் ஒருவேளை ஸ்டெப் அப் எஸ்ஐபி இன்க்ரீஸ் வந்து நான் வந்து என்னால் எவ்ரி இயர் பண்ண முடியாது சார், நான் வந்து இப்போதைக்கு அது எதுவும் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் புட் 0. அது எல்லாமே 0 மாறிக்கும். இல்லை சார் என்னால் 5,000 பண்ண முடியும் அப்படின்னா ஜஸ்ட் புட் 5,000 here. அண்ட் லம்சம் வந்து என்னால் எவ்ரி 6 months 1 lakh பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தென் புட் 1 lakh here. இல்லை சார் என்னால் வந்து 20,000 தான் எவ்ரி 6 months பண்ண முடியும்னா ஜஸ்ட் புட் 20,000 here. ஸோ உங்களுக்கு என்ன நம்பர் வேணும், உங்களுக்கு என்ன கார்பஸ் வேணுன்றத வச்சு பார்த்தாலே, அது தகுந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டாலே உங்களால் யூ ஷுட் கெட் அ குட் ஆன்சர் ஃப்ரம் த ஷீட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4.39 வரைக்கும் வருது ஃபார் 23 years. பட் இது எல்லாத்துலேயுமே ரொம்ப த கீ டு ரீச் த கார்பஸ் இஸ் ஒன்லி பை கன்சிஸ்டன்ட் இன்வெஸ்டிங். Be consistent, have the discipline of investing every month, and participate every once in a while when we ask for some lump sum money or whenever there is a good opportunity for you to join us. Again நான் சொன்ன மாதிரி lump sumனா பெரிய அமௌண்ட் இருக்கணும் அவசியம் இல்லை, பட் participation is very very important. The amount doesn't matter, but participation does matter. அதனால எல்லா lump sum ஆப்பர்ச்சுனிட்டிலும் கொஞ்சமாட்டு பார்ட்டிசிபேட் பண்ண பாருங்க. அண்ட் எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுங்க, டெஃபினெட்லி கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் எஸ்ஐபி இன்க்ரீஸை வருஷம் ஏற்ற பாருங்க. ஸோ தட்ஸ் ஈவன் பை 1000 இஸ் ஃபைன். பட் உங்கள் சைடில் ஒரு ப்ராக்ரஸ் இருந்துச்சுன்னா இட் வில் கிவ் யூ அ பூஸ்ட் டு ரீச் த கார்பஸ் ஃபாஸ்டர். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் ஆர் எண்ட். ஸோ ஐ திங்க் ஸோ எங்களோட ஃபோன் நம்பர் வந்து ஐ திங்க் போஸ்ட் ஆயிருக்கு. Right. Swagat, I don't think there are any more questions. Okay. There's a comment saying not yet received the Excel. Be patient. You'll get the Excel sheet after the entire presentation. But I think Swagat has made it very clear as to what you should play around with. Please note that it is an Excel. Don't get too excited after you see the numbers. What actually matters is your participation, your behavior. And that is what we will look to keep on improving and getting you better as an investor so that you can reach to 1 crore and ultimately reach that goal of 5 to 6 crores. Right? That's what you should eventually head into. Right? So I think we can close now. Done. Thank you so much, guys, for joining in on Saturday afternoon. Have a great weekend. Thank you, Ramesh sir. Thank you, Swagat. Thank you. Thanks, Ashil. Just one thing, Gopi, if you are there, just put our Milestones2Wealth number here. And also put the office address if possible. My request to you. Thank you, Gopi. Thanks people for joining.
ஹாவ் அ குட் வீக்கெண்ட் அண்ட் கண்டினியூஸ் சப்போர்ட் கொடுங்க. எல்லா வெபினாரும் முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணுங்க. அண்ட் we'll be happy to come up with more topics like this. Thank you so much. Thank you.